குழந்தைகளோடு பெற்றோர்கள் செலவிடும் நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. அந்த நேரத்தை குழந்தைகளோடு எப்படி செலவிடலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், பெற்றோர்கள் குழந்தைகளோடு விளையாடணும். நாமும் குழந்தையாகவே மாறி அவர்களோடு அமர்ந்து விளையாட வேண்டும். ஏன்னா விளையாட்டின் மூலமாக தான் குழந்தைகள் இந்த உலகத்தை கற்கிறார்கள். அட்டைகள், வண்ணங்கள், காரு, பொம்மை இத வச்சு அவங்களும் நாமும் குழந்தையாகவே மாறி அவர்களோட சேர்ந்து விளையாடணும். பிளாக்ஸ் வச்சு வீடு கட்டும் போது அவங்களோட கிரியேட்டிவிட்டி, கற்பனை திறன் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு மியூசிக் மற்றும் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அழற குழந்தை கூட அம்மாவோட தாலாட்டு பாடல் கேட்டா அமைதியா உறங்கும். டெய்லி ரைம்ஸ் போட்டு மியூசிக் மற்றும் டான்ஸ குழந்தைகளோடு சேர்ந்து நாமும் டான்ஸ் ஆடுவோம். டெய்லி இந்த பாடல்களை கேட்கும் போது அவங்களோட நினைவு திறன் அதிகரிக்கும். அதே மாதிரி நடனத்தை பார்க்கும்போது செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்க கிட்ட உருவாகும். குழந்தைகளை அடிக்கடி வெளியில கூட்டிட்டு போங்க. பார்க், பீச், கார்டன் இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு போகும்போது அங்குள்ள மரங்கள், பறவை இனங்கள், பூச்சி இனங்கள், விலங்குகள் இவற்றை பார்த்து நிறைய நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதால தெரிந்து கொள்ளும் ஆர்வம், கியூரியாசிட்டி அவங்க கிட்ட வளரும். டிராயிங், பெயிண்டிங், பேப்பர் கிராஃப்ட் இந்த மாதிரி நிறைய கற்றுக் கொடுங்க. ஒரு படத்தை வரையும் போது அவங்க தானாகவே பொறுமைய கத்துப்பாங்க, பேஷன்ஸ். அதே மாதிரி கலர் பண்ணும் போதோ படத்தை வரையும் போதோ அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் முக்கியம். அப்ப இந்த ரெண்டுமே, கான்சென்ட்ரேஷனும் பேஷன்ஸும் இதன் மூலம் அவங்க கற்றுப்பாங்க. அடிக்கடிக்கு குழந்தைகளிடத்துல அன்பை வெளிப்படுத்துங்கள். அரவணைத்தல் மூலமாக, பாராட்டுவதன் மூலமாக, சிரித்து பேசுவதன் மூலமாக அடிக்கடிக்கு அவங்க கிட்ட அன்பை வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு எமோஷனல் செக்யூரிட்டி கிடைக்கும், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இது ஸ்ட்ராங் பேரண்ட் சைல்டு பாண்டை உருவாக்கும். குழந்தைங்க உங்களோட எதிர்பார்க்கிறது எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் இல்ல, உங்களோட டைம் தான் அவங்களோட முக்கியமான கிஃப்ட்.